ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துட்டு எல்லோரும் கவுன்சிலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா நான் ஒரு சில யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன். என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்காதீங்க, 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வேலை கிடைக்காது. ஏன்னா இப்போவே நிறைய லே ஆஃப் ஆகிடுச்சு. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஏதோ மேக்ஸில் எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டு மேக்ஸ் படிச்சிருந்தா மட்டும் தான் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு, என்ன செக்டார், என்ன டொமைனில் நீங்கள் போக போகிறீங்க, எந்த டொமைனில் வந்து நீங்கள் ஜாப் ப்ளேஸ் ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேயோ, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி, இல்லை உங்கள் நெய்பர்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்கள்ட்ட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். யார் இந்த ஃபீல்டில் இருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட வந்து பேசுங்க. ஸோ அவங்க காலேஜ் முடிச்சுட்டு எப்படி இந்த ஜாபுக்கு வந்தாங்க, இப்போ என்ன பொசிஷனில் இருக்காங்க, ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களுடைய கரியர் பார்த்து ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு ஐடி கம்பெனி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசுங்க, எப்படி இந்த ஜாபுக்கு வந்தார், ஐடி கம்பெனியில் என்ன டெசிக்னேஷன் இருக்கார், இப்போ ஒரு ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த கிளாரிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குமோ அந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாப் டைப்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்பர் மட்டுமே வந்து ஒரு ஜாப் டைப் கிடையாது. டிசைனர்ஸ் இருக்காங்க, டெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஹெச்ஆர் டீம் இருக்காங்க, டெக்னிக்கல் ஆடிட்டிங் டீம் இருக்காங்க, நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், க்ளவுட் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் டைப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா படிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நல்ல ஜாப் ஐடி கம்பெனியில் கிடைக்கும். காலேஜ் சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் கேம்பஸ் இன்டர்வியூ காலேஜாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தேர்ட் இயர் போகும்போது அப்போவே வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ எமர்ஜென்சிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ ஃபைனல்லேருந்தே வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தேர்ட் இயர் படிக்கும்போது ஜாப் கன்ஃபார்ம் ஆச்சுனாக்கா நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஜாப் ஆஃபரோட தான் நீங்கள் வெளில வருவீங்க. ஓகே, இது ஃபஸ்ட் திங். இல்லை எனக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, நல்ல காலேஜ் எனக்கு கிடைக்கல, கேம்பஸ் இன்டர்வியூ காலேஜ் எனக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு நியர்பை நல்ல காலேஜாக இருக்கிறது, நல்லா டீச் பண்ணுற காலேஜாக பார்த்து சேர்ந்துருங்க. சேர்ந்துட்டு தேர்ட் இயர் வந்ததுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி படிங்க. அது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனல் இயர் வரதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். இப்போ நிறைய ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் வந்துருச்சு, எம்என்சி ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனியில், ஈவன் கவர்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபைனல் இயர் வரும்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு கோர்ஸும் பண்ணியிருப்பீங்க, ஒரு ப்ரோக்ராமிங் கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் வெளில ஜாப் தேடி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் ப்ளேஸ் ஆகிடலாம். ஸோ எவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸி தான் இது ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறது. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.